சாருலதா 1964 வெளிவந்த சினிமா. சத்யஜித் ரே டைரக்ட் பண்ண படம். இந்த படத்தில் கதை வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவரோட ஒரு கதை நாவலை வந்து சினிமாவாக சத்யஜித் ரே எடுத்திருக்கிறார். இது அவரோட படங்கள்லே வந்து இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான படங்கள். இது ரொம்ப ரொம்ப முதன்மைக்கு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. அதாவது சில விஷயங்கள் வந்து உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து இந்த படங்கள் நம்ம பார்த்தோன்னாக்கா நமக்கு தெரியும். இது அந்த கதை என்ன அப்படின்னாக்கா, ஒரு மிகப்பெரிய பத்திரிகை நடத்துகிற ஒரு மேட்டுக்குடி குடும்பத்தை பற்றி தான் கதை அது. பூபதி அப்படின்றவர் வந்து ஒரு பத்திரிகை நடத்துகிறாரு. அவர் என்னன்னாக்கா, இது வந்து நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி அதாவது 1800கள் அந்த அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி ஒரு கதை இது. அவர் வந்து இந்திய அரசியல், அப்போ வந்து பிரிட்டிஷ் இந்தியாவாக இருக்குது, இங்கிலாந்து அரசியல் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள் அவர். அவரோட மனைவியாக இருக்கிறவங்க வந்து சாரு. அவங்க வந்து எப்படின்னா, அவங்க இன்டலெக்சுவலான ஒரு பெண் தான். இருந்தாலும் அவங்க வந்து வீட்டில் வந்து பெரிய வீடு, மாளிகை மாதிரி வீடு, தனியாகவே இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு பிஸியாக இருக்கிற ஆள். இந்த அம்மாக்காண்டி நேரம் ஒதுக்காமல் இருப்பார். ஸோ இந்த மாதிரி இதை காட்சிப்படுத்துறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த சினிமாவில் முதல்ல எடுத்த உடனே ரொம்ப தனிமையாக இருக்காங்க. அந்த வீடு புழுக்க நடந்து போவாங்க. அந்த வீடு அவ்வளோ பெரிய வீடுன்றதை காமிப்பாங்க. அப்புறம் வெளியில் ஏதோ சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டால் டக்குன்னு பைனாக்குலர் எடுத்துகிட்டு பார்ப்பாங்க. அங்கே அந்த ஒரு ஜன்னல் திறந்தா பார்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு சத்தம் கேட்கும். அங்கே திறந்துட்டு ஒரு காட்சியை பைனாக்குலரில் பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் தனிமையாக இருக்காங்கன்றது அந்த காட்சிப்படுத்த அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு ஜன்னலில் திறந்து பார்ப்பாங்க. பார்த்தா ஒருத்தர் பெரியவர் போயிட்டுருப்பார். அப்படியே ஓடி வந்து திரும்ப இந்த பக்கம் பார்ப்பாங்க. இந்த ஜன்னலை திறப்பாங்க. அங்கே போயிட்டுருப்பார். ஸோ இந்த மாதிரி தனிமையில் வந்து அப்படி இருக்காங்கன்றத வந்து அற்புதமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுனாக்கா, இந்த அம்மாவுக்கு வந்து தனிமையாக இருக்காங்கன்னு ஒன்று. இன்னொன்று, இப்போ அந்த பூபதி இருக்கார் இல்லையா, இவரோட ஹஸ்பண்டு, அவரோட தங்கச்சி வீட்டுக்காரரும் இவரோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை பார்த்துக்கிறாண்டி வருவாங்க. அவரை வந்து ஃபைனான்சியல் விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லி அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருப்பார். இப்போ அவங்க தூரத்து சொந்தக்கார பையன், ஒரு பையன் தம்பி மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு 20-23 வயசு இருக்கும். அவன் வந்து காலேஜ் படிச்சுட்டு வருவான். இவன் வந்து வீட்டில் இவர் கூட இருப்பான். இருக்கும்போது என்ன சொல்லுவார் அந்த பையன்கிட்ட, இந்த மாதிரி அண்ணி தனியாக தான்டா இருக்கிறாங்க, அவளை என்கரேஜ் பண்ணு நீ. ஏன்னா இவனும் வந்து அந்த கவிதை எழுதுறது, பொயட்ரி எழுதுறது, கதை எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவான பையனாக இருப்பான். இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த சாரு அந்த கதாபாத்திரத்தோடு இந்த பையன் வந்து நெருங்கி பழக இவன் இன்டலெக்சுவல் கம்பேனியன்ஷிப் மாதிரி. இவங்களும் ரொம்ப இன்டலெக்சுவலாக பேசுவாங்க, கவிதைகள் சொல்லுவாங்க. அந்த பையனும் ரொம்ப இன்டலெக்சுவலாக கவிதைகள் சொல்லுவான், பாடல்களை சொல்லுவான். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு மாதிரியான ஒரு பாண்டிங் வந்து 2 பேருக்குள்ளே இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்விங்கில் வந்து உட்காருவாங்க. அப்போ ஸ்விங் ஆட்டி விட சொல்லுவாங்க. அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு ஒரு கம்பேனியன் மாதிரி ஒருத்தன் கூட இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கும். அப்போது அந்த நேரத்தில் தான் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து குழந்தைய வச்சுட்டு இருப்பாங்க. குழந்தைய வச்சு முடித்த உடனே இவங்க ஃபேஸ் காமிப்பாங்க பாருங்கள், அந்த ரியாக்ஷன். அதில் வந்து 1000 அர்த்தங்கள் இருக்கும். அது நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க நினைக்கிறாங்கன்றது, அவரோட படங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அவங்க யோசிப்பாங்க. யோசித்து இப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த அம்மா வந்து அந்த எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க. அந்த சாருவில் வந்து எம்ப்ராய்டரி பண்ணுறது, அப்புறம் வந்து செப்பல்லாம் செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு செப்பல் ஒன்று அழகாக ஒன்று பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இப்படியே போயிட்டுருக்கும்போது இவங்களுக்கு வந்து இவங்களை எழுதுறதுக்கு வந்து இந்த பையன் தயார் பண்ணுவான். தயார் பண்ணி ஒரு பீரியடில் வந்து எழுதி பேப்பரில் வந்துடும் இவங்க எழுதின ஒரு கதை. அந்த கதை வந்து இவருக்கு தெரியாது, யார் பூபதிக்கு ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அவங்க வந்து அங்கே இங்கிலாண்டில் நடந்த ஒரு எலெக்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு இடத்துல ஒரு பார்ட்டி நடந்துகிட்ருக்கும். அப்போ ஒருத்தர் சொல்லுவார், இந்த மாதிரி உன்னோட மனைவி வந்து ஒரு கதை எழுதியிருக்காங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு. பார்த்தா இவருக்கு ஷாக்காக இருக்கும். அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவார். வந்து வீட்டு வந்து, ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி மனைவிட்ட கேட்பார். கேட்கும்போது உங்களுக்கு அதை கேட்கறதுக்கு நேரம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ பிஸியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி. இதுக்கு நடுவில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த தங்கச்சி வீட்டுக்காரர் கூட இருந்தாங்க இல்லையா, தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து ஏதோ ஃபினான்ஷியலாக சில தவறுகள் பண்ணியிருப்பார் பண விஷயத்தில். போயிட்டு அவர் ஊரை விட்டு போயிடுவாங்க 2 பேரும் நைட்டாக. இவர் இந்த பூபதி என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா, யாரைத்தான்
நம்புறதுன்னு தெரியல, இந்த உலகத்தில் இந்த மாதிரி தம்பின்னு கூட வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். பேச 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 வந்து அந்த தம்பி கேரக்டர் ஒருத்தர் வந்து கூட வீட்டில் இருக்கிறான், சின்ன பையன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு தன்னை பேசுகிற மாதிரி தன்னைத்தான் சொல்கிற மாதிரியே ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டே இருப்பான் அந்த பையன். ஸோ அவனும் என்ன பண்ணுவான், ஒரு பீரியடில் வந்து இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அவன் வீட்டை விட்டு போயிடுவான். போன உடனே அப்புறம் வந்து திரும்ப போன உடனே இவர் என்ன ஃபீல் பண்ணுவார்னாக்கா, தன்னை நிறைய பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கும், செஞ்சுருக்கோம், திரும்ப வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசுவோம். திரும்ப மனைவியோட ரொம்ப அந்யோன்யமாக இருப்பார். 2 பேரும் பீச்சுக்கு போவாங்க. பீச்சுக்கு போகும்போது டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து பத்திரிக்கை திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பாதி இங்கிலீஷில் இருக்கட்டும், பாதி பெங்காலியில் இருக்கட்டும் சொல்லி அந்த அம்மா ஐடியா கொடுப்பாங்க. அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு லெட்ரு வரும். அந்த பையன் அமல், அதாவது அமல் அந்த தம்பி பேர், இவரோட பூபதியோட கசின், இந்த மாதிரி நான் வந்து சென்னையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்ரு வரும். அப்போ வந்து இவர் வந்து ஒய்ஃபிட்ட லெட்ரு கொடுப்பாரு, பாரு சென்னையில் தான் இருக்கான் நம்ம பையன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். சொல்லி முடித்தோடனே இவங்க லெட்டரை வாங்கி அப்படியே பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவருக்கு இந்த அம்மாவுக்கு வந்து அந்த பையன் ஞாபகம் இருக்குது. ஸோ நீ ஏன் போனேன்ற மாதிரி அழுவாங்க. அவர் பின்னாடி இருந்து கேட்டுருவார். கேட்டவொடனே டக்கு சத்தம் கேட்கும். இந்த அம்மா வெளில வந்து பார்ப்பாங்க. அவர் நடந்து போயிட்டே இருப்பார். அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வரும்போது இந்த அம்மா ஒரு மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் வந்து வருவார், வந்து நிற்பார். உள்ளே வாங்க அப்படிம்பா. உள்ளே வாங்கன்னு சொல்லும்போது இவர் வந்து அப்படியே உள்ளே வருவார். வந்து அந்த அம்மா வந்து கை நீட்டுவாங்க. அவரும் வந்து கை நீட்டுவார். பாதி போகும்போது ஃப்ரீஸ் ஆகிடும். அது ஃப்ரீஸ் அந்த நல்லா அற்புதமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு ஃப்ரீஸ் ஆகும். அப்புறம் அந்த அம்மா ஃபேஸ் அப்படியே சோகமாக இருக்க ஃப்ரீஸு, அவரோட ஃப்ரீஸ் ஒன்று, அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் ஒருத்தருப்பான் அவனோட ஃப்ரீஸு, கடைசியில் ஒரு ஃப்ரேமில் வந்து 3 பேர் இருப்பாங்க. இப்போ என்னன்னாக்கா அந்த வீடு வந்து உடஞ்சிருச்சு, புரோக்கன் ஹோம் அப்படின்னு போட்டு முடிப்பாங்க. ஏன்னா அமைதி இல்லை அங்கே, அந்த மாதிரி தான் அது. ஏன்னா இவர் வந்து அதை எதிரே பார்க்கல. இந்த வந்து அவன் மேலே ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு இருக்குன்றது. அந்த வேலை செய்கிறவரோட ஷாட்டு வந்து என்னன்னாக்கா, இவங்க 2 பேரும் கவிதைகள் பாடிட்டு இருக்கும்போது பாட்டு பாடுவான் அந்த பையன், கசின் வந்து பாட்டு போடும்போது அழகான என் அண்ணனோட மனைவியன்ற மாதிரி வச்சுன்னு அந்த அம்மாவை வந்து டச் பண்ணிவிடுவான். டச் பண்ணதை வேலைக்காரன் பார்த்துருப்பார். பார்த்தோன்னா ஸோ கடைசியில் வந்து அவரோட ஷாட்டை காமிக்கும்போது பார்த்தோன்னாக்கா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷேட்டடாக ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. இதை சும்மா மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை படமாக முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கதாபாத்திரம் வெளியவே கிடையாது. ஒரே ஒரு வீடு, அவ்வளோதான், வேறு எங்கேயுமே அந்த போகலை அந்த கேரக்டர்ஸு. அதே மாதிரி அந்த இவரோட தங்கச்சி கேரக்டரும் அந்த மாதிரி தான். தங்கச்சி கேரக்டரும் இந்த பையனுக்கும் ஒரு சின்ன இது வர்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து சார்லதா கோச்சிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஒரு உணர்வுகளை வந்து எப்படி நம்ம பிரதிபலிக்கிறது, மன ஓட்டங்கள் என்ன ஓட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து அற்புதமாக அந்த சினிமா சொல்லியிருக்கும். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்.